ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது நாகப்பழத்தை பற்றி தான். இந்த நாகப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுகர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ பயப்படாதீங்க. இந்த நாகப்பழத்தை காலைல வெறும் வயிற்றுல ஒரு 4-5 சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிங்க, கோல்டு ஆகாது. அதே மாதிரி உங்களோட சுகரோட அளவு கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னா இந்த நாகப்பழத்துக்குள்ளே இருக்கிற இந்த கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா காய வச்சிருங்க. காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சிருங்க ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பூன் நாகப்பழத்தோடைய அந்த பவுடரை போட்டுட்டு சுடுதண்ணியில் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் அளவும் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு என்ன விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதோ இதுவும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த நாகப்பழத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதை வச்சு நிறைய டிப்ஸ் கூட இருக்கு. இந்த நாகப்பழத்தோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.